காரைநகர் சிவகாமி அம்மன் வீதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்துக்கு தான் நாங்கள் தற்போது வருகிறதா இருந்து இப்படி கார்னரில் நாங்கள் கூகுள்ல எல்லாம் அடிச்சு பார்த்தோம். இப்படி இருப்பினமன்றே தெரியல. முதியவர்களை அவசர தேவைகளுக்கு வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கும் காரைநகர் சிவகாமி அம்மன் வீதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்துக்கு தான் நாங்கள் தற்போது வருகிறதா இருந்து முதியோர் இல்லத்திலே அதனை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்ன பேர் உங்களுக்கு? ராமகிருஷ்ணன் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா, இங்கே இந்த கார்னர் முதியோர் இல்லத்திலே எத்தனை பேர் இருக்கிறோம்? ஐயா 20 பேர் இருக்கிறோம். 20 பேர் இருக்கிறோமா? இங்கே என்னென்ன மாதிரி இங்கே அந்தரடி நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகளுக்கு காசுகள் அதை தருவினோம். இது என்ன மச்ச சாப்பாடுண்டா 15,500, மற்ற மரக்கறிண்டா 12,500, மரக்கறிக்கு அது 3-4 கறியோட வடை பாயசத்தோட கொடுக்குறீங்களா? குழம்பு மோரம்புலாம் பறித்து வருவாங்க கொடுக்குறேன். மற்ற மற்ற சிக்கன் கோழி இருந்தால் அதுக்கு இந்த கத்திரிக்காய் கரெக்ட் சம்பல். இப்போ இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு இப்போ மதிய நேரத்தில் போதிய அளவு உணவுகள் தினந்தோறும் கொடுக்குறீங்களே? நிகழ்வை முன்னிட்டு தினந்தோறும் கொடுக்குறோம். தினந்தோறும் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறோம். அப்போ கிழமை நாளில் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் சாப்பாடு கொடுக்குறீர்கள். அது மதியம் மட்டுமே இல்லை காலை? மதியம் மாற்றம். இப்படி உங்களை போல ஆட்கள் வந்து காலையில கொடுன்னு சொன்னா காலையில இரவுக்கு கொடுன்னு சொன்னா இரவிலையும் கொடுக்குறோம். காசுகள் கொடுத்தா நாங்கள் கொடுப்போம். அப்படி நடக்கும். இங்கேயே இவைகளுக்கு என்னென்ன மாதிரி இப்போ இங்கே இருக்கிற முதியவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அதுகளை பற்றி சொன்னீங்கன்னா இப்போ பார்க்குற யாரும் உறவுகள் உங்களுக்கு அந்த முதியோர்களுக்கு உதவுறதுக்கு முன் வரலாம். அப்போ இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு என்னென்ன தேவை, இந்த உங்களோட முதியோர் இல்லத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அதை பாருங்கோ. இந்த கிச்சனுக்கு கொசு பாத்திரங்கள் தேவை, பாத்திரங்கள் கணக்கு தேவை நான் சொல்றேன். என்ன இப்போ உங்களுக்கு இந்த சமைக்கிறதுக்கு சமையல் பாத்திரங்கள் தேவையா இருக்கு. தேநீர் வைக்க ஹீட்டர் வந்து, தேநீர் இந்த தேங்காய் திருவுறது, தேங்காய் முதியோரை கஷ்டப்பட்டு திருவிழா எனக்கே பெரிய கவலையா இருக்குது. அவங்க ஹீட்டர் இருந்தா ஈஸியா தானே இருக்கும். மற்ற ஹீட்டர் இருந்தா நல்லது. தேங்காய் திருவுற தேங்காய் திருவுற அந்த மோட்டார் மாதிரி அந்த சமையல் அந்த அன்னதான இதுகளுக்கு செய்தி நம்ம சமையல்காரர் அந்த மோட்டார் இருந்தா இவங்களுக்கு அந்த முதியோர் அவையில் சமைக்கிறதுக்கு கூடுதலா நெடுகளும் சமைக்கிற வாரதால வேறு மோட்டார் அப்படி ஒன்று இருந்திருந்தா இன்னும் கூட வசதியா இருக்குமான்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற முதியோர் தான் அவர்களுக்கு தேவையான அந்த உணவுகளை சமைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கணும். அந்த மோட்டார் இருந்தா இன்னும் உதவியா இருக்கும். வயது போனாலும் நாங்கள் சொல்லி செய்யணும். அவங்களுக்கு கால் வருத்தங்கள் கை வருத்தங்கள் அதுகள் இருக்காங்க. அப்படிதான் நீங்கள் என்னன்னா இப்ப இங்க இருக்கிறாங்க முதியவர்களை வச்சு வேலை செய்யாம சமைக்கிறார்களுக்கு அவையில்கிட்டே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவையில்கிட்டையும் அப்படி சமைக்க சொல்லி அப்படி செய்யலாம் தானே? இல்லாட்டி இப்படி இங்க அப்படி செய்யறீங்களோ இல்ல? சரி. இந்த மரக்கறி கட்டுறது நல்ல கத்தியல் இல்லை. மரக்கறி காசு இல்லாத நான் தெரியும். அது வந்தாட்டாங்க. உங்களுக்கு இது மலைநாடு பிறகு இந்திரன் சொல்லி சக்தி சக்தி முகாமாறு இந்திரன் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி இங்க வெளிநாட்டு அது உதவிகள் வந்து கொண்டிருக்கு உங்களுக்கு இல்லாட்டி என்ன மாதிரி? இந்த வெளிநாட்டு அவரும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. ஆக்கள் உதவி செய்கிறார்கள். இந்த காரண முதியோர் இல்லத்துல உதவி திட்டமானது குறைவா இருக்கிறது. அப்ப இந்த கூடுதலான ஆக்களுக்கு அந்த சிவபூமி முதியோர் இல்லம் அதுகள் கூடுதலா தெரியுது. ஆனா இந்த முதியோர் இல்லங்க தெரியல. நான் அந்த தொல்புறம் வடக்கம்பரையில இருக்கிற அதுல எல்லாம் போய் கதைச்சு
அங்க 80 பேருக்கிட்ட இருக்கணும். அப்ப 80 பேர் இருக்கணும். அப்ப இங்க இப்படி கார்னர்ல நாங்க கூகுள்ல எல்லாம் அடிச்சு பார்த்தோம், இப்படி இருக்கணும்ன்றே தெரியல. ஆனா இப்ப நான் நேரடியா இப்ப இங்க வந்து பார்த்த இடத்துல இப்படி ஒரு முதியோர் இல்லம் இயங்கி கொண்டிருக்கான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா கூடுதலான ஆட்களுக்கு இங்க இந்த முதியோர் இல்லம் இருக்குதான்னு கூடுதலா தெரியாம இருக்கு. கத்திகள், அந்த கத்திகள், அந்த அந்த சமையலுக்கான பொருட்கள் கட்டாயம் தேவையா இருக்கு. பிளாஸ்டிக் வாழை, பெரிய வாழை ஒரு 5 கிட்ட பெரிய வாழை, பெரிய தாட்சிகள், சின்ன சைவர், இந்த எல்லாம் தேவையா இருக்கு உங்களுக்கு. இதை பார்க்குற உறவுகள் அவைய தேவையில் அந்த சமையல் பொருட்கள் தேவையா இருக்குதான். மற்றும் இங்கே இருக்கிற முதியவர்களுக்கு உங்களால் இயன்ற அவர்களுக்கு உதவி திட்டங்களை நீங்கள் வழங்க முடியும். உணவுகள், அவர்களின் உடைகள் மற்றும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்வேன். ஐயா, மற்றது வந்து இந்த குசினிக்கு ஒரு தான் இன்ஜினியரிங் லெவல் சீட் அடிச்சு அந்த லெவல் இந்த கீழே விழுதோ இல்ல அந்த சமையல் ஆக்களுக்கு மேல கஷ்டமா அந்த அலுமார் இந்த கிச்சன் அந்த மேல் தட்டு லெவல் சீட் அடிச்சா நல்ல மாட்டேன். ஏன்னாடா அந்த டஸ்ட்டுகள் கீழே விழுதான், மசுக்குட்டிகள் அந்த சாப்பாடுகளுக்குள்ள விழுந்தா இந்த சாப்பிட்ற சாப்பாடுகள் விழுந்தாலும் சொல்லி அவர் அந்த ஐயா சொல்றார். அந்த இதன் வழி நடத்துகிற ஐயா தான் சொல்றார். அதை நீங்க ஒரு பார்க்குற உறவுகள் அதை அவர்களுக்கு அந்த உதவித்து லெவல் சீட் அடித்து மற்ற அந்த கார்னரில் அந்த முதியோர் இல்லத்திலே சமைக்கிறதுக்காண்டி அந்த சமையல் பொருட்கள் ஒன்றும் இல்லை அங்கே இருக்குதான். அதுக்கு அந்த தேங்காய் திருவுற மிஷின்கள், கத்திகள், மற்ற கிரைண்டர் அப்படி தேவையான பொருட்கள் தேவையா இருக்கான். முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற அந்த முதியவர்களை அவசர தேவைகளுக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கும் மற்றும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த கோயில்கள் வழிபடுறது போறதுக்கும் அந்த அவையில் ஒரு அவர்களுக்கு என்ன ஒரு ஆட்டோ ஒன்று தேவையா இருக்கிறதாம். அப்ப நீங்க பார்க்கிறார்கள், உங்களால இயன்றால் முயற்சி செய்து அதற்கு அந்த ஐயா கொடுத்தா அந்த ஐயா ஆக்கள் அந்த கோயில்கள் இந்த வைத்தியசாலைக்கு போறதுக்கு உதவியா இருக்குன்னு அப்படி நீங்கள் யாரும் பார்க்கிறார்கள், உங்களால இயன்றால் செய்யக்கூடிய மனநிலையில இருக்கின்ற உறவுகள் அந்த அவர்களுக்கு பெருந்தொகை தான் என்றாலும் உங்களால் இயன்றால் முடியும். அவர்கள் அந்த வைத்தியசாலை சென்று அந்த முதியவர்கள் அவர்கள் சந்தோஷமான பொழுதுகளை போக்காட்டுறது. வேற வேற சிவபூமி முதியோர் இல்லங்கள் வேற வேற இடங்கள்ல வாகனங்கள் ஆட்டோல எல்லாம் இருக்கு. அப்படி எல்லா இடத்துலயும் வசதியா இருக்கு. ஆனா இங்க காரைநகர் சிவகாமி அம்மன் முதியோர் இல்லத்துல ஒரு வசதியும் கூட இல்லாம இருக்கணும். சமையல் பொருட்கள் மற்றும் அந்த சமையல் பொருட்களே இந்த இல்லாம இருக்கணும். கத்திகள் இல்லை, அந்த தேங்காய் திருவுற இது இல்லை, ஹீட்டர் இல்லை. அப்படி இருக்கிற முதியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். ஹீட்டர் அதுகள். அப்ப நீங்கள் அந்த பார்க்குற உறவுகள் நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்ற உறவுகள் அந்த உறவுகள் அந்த முதியவர்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கொடுக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வீண் விரயமாக்கும் சில தேவையற்ற பொருட்களை நீங்கள் வாங்கி அனாவசியமாக அதனை அளிக்கிறீர்கள். இப்படி அந்த அவசியமான அந்த முதியோர்களுக்கு அவசியமான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கும்போது அவர்கள் அதை வாங்கி அவர்களுக்கு தேவையை ஏற்படும் அந்த சமையலுக்கெல்லாம் சமையல் பொருட்கள் இருக்கையில இன்னும் கூட செய்து அவள் சந்தோஷமா இருப்பினான். சந்தோஷமா இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு தான் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும். அப்படி நீங்க அப்படி அவளுக்கு உதவி செய்யணும். தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கணும். அதில் தேவையான பொருட்களை நான் மீண்டும் சொல்றேன். அவளுக்கு சமையலுக்கான சமையல் பாத்திரங்கள், கீட்டர்கள் மற்றும் தேங்காய் திருவுறதுக்கு முதியவர்கள் திருவுறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த மோட்டார் இருந்தா நல்லாதான். மற்றபடி உங்களால கூடுதலான மனநிலையில உதவி திட்டம் வழங்கக்கூடிய உறவுகள் அவைகளுக்கு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்தா உங்களோட பெயரால அந்த நினைவா அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்கள் வைத்தியசாலைக்கு சென்று வருவது, அவர்கள் சந்தோஷமான கோயில்களுக்கு போய் கும்பிட்டு
தரக்கூடிய மாதிரி ஒரு உதவியா இருக்கும். உதவி செய்யலாம், அந்த உதவி செய்யலாமே நினைக்கிறேன். மற்றது ஐயா, நாங்கள் இப்ப 4000 லிட்டர் பாக்ஸர் தண்ணி அடிச்சுட்டு வர்றோம். ஒரு கிணறு ஒன்று வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கு. இங்க இந்த இது கிணறு இல்லைன்னா நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி. உப்பு தண்ணியா இருக்கு அந்த இடத்துல. உப்பு தண்ணியா இருக்கு. அதால தண்ணி உங்களுக்கு பவுசர்ல தண்ணி வருது என்ன, மாதம் 4000 லிட்டர் போகுது. மாதம் 4000 4000க்கு மேல போகுது. இப்ப இங்க கிணறுகள் வெட்டி அப்படி செய்யல, அதை கிணறு வெட்டலாம் நினைக்கிறேன். வெட்டக்கூடிய கிடைக்கத்தாங்க வெட்டலாம் இல்ல, அந்த குழாய் கிணறு அடிக்கலாம் தானே. அதான் அடிக்கலாம். இப்ப இங்க அப்புறம் வேற காசு உதவி செய்தா இவங்களுக்கு இப்ப இந்த கிணறு ஒன்று அடிச்சா அடிக்கலாம் தானே, இப்ப காசை வாங்கி அடிக்கலாம். எங்கேயுமே அந்த தண்ணி வசதிகளும் தேவையா இருக்குது. பவுசர்ல தண்ணி அடிக்கணும், ஆனா அது காசு, ஒரு நாள் காசு கொடுக்கணும். குழாய் கிணறு அடிக்கலாம். குழாய் கிணறு ஒன்று அடிச்சா அவையில அந்த தண்ணிய நடுவில் அவைய தேவைக்கு யாரோ ஒரு சமையலுக்கும் வேற குளிக்கிறதுக்கு அது வேற வேற தேவைகளுக்கு தேவையா இருக்கும். அப்ப நீங்கள் குழாய் கிணறு அடிக்கிறதுக்கும் ஒரு உதவி செய்யுங்க. முக்கியமான அவர்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இம்பார்ட்டன் இந்த சமையல் பாத்திரங்கள் அதில் சமையல் பாத்திரங்கள் அதுகளை பொருட்கள் தேவையா இருக்கு, அதே உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வேற மற்ற தினம் வருது தீபாவளி தினங்கள், அதை முன்னோருக்கு உதவி செய்யணும். வருஷப்பிறப்பு, தீபாவளி, வேற என்ன சுதீன போத்தல்கள், அதுகளை மழை காலம் வந்தா குடைகள் அதெல்லாம் தேவைப்படும். குடைகள் அந்த முதியோர்களுக்கான மழை வந்தா குடைகள், சுடுதண்ணி போட்டிகள், அப்படின்னு மூடத்தை யாரும் புனித நீராட்டு விழா, கல்யாண வீடு, அந்தியண்டி போன்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் இவைகளோடையும் கொண்டாடலாம். நீங்கள் இவைகளுக்கு காலமை சாப்பாடுக்கு கொடுத்தா அவைகள் காசு எவ்வளவு, காலமை சாப்பாடு இத்தனை இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறாண்டா இவ்வளோ காசு தேவை. மாதிரி போக அது விரும்பின மாதிரி காசு தந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிலே சாப்பாடுகள் வாங்கி கொடுப்பீங்களே. சரி சரியா. அப்படி நீங்கள் இதை பார்க்குற உறவுகள், இப்படி இவைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு திருமண நிகழ்வை முன்னிட்டு அவைகளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். கொடுக்கையில் அவைகள் இங்கேயே சமைச்சு செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து இவளோட சந்தோஷமான உதவி செய்து அவைகளுக்கு சந்தோஷமான இவர்களோட சந்தோஷமான பொழுதா சாப்பிட்டு சந்தோஷமா இன்புற்று மகிழ்வுடன் செல்ல வேணும் ஐயா. இதை நீங்கள் உதவி செய்யும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வேன் ஐயா. சரி, ஓகே, நன்றி.